மதிமுக முதன்மைச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக வெளியிட்ட அறிவிப்பை திரும்பப் பெற்றார் துரை வைகோ. சென்னையில் நடைபெற்ற நிர்வாகக் குழு கூட்டத்தில் அறிவிப்பு. துரை வைகோவும் மல்லை சத்யாவும் மனம் விட்டு பேசியதாக வைகோ பேட்டி. ஒற்றுமையாக இருந்து இயக்கத்தை வலுப்படுத்த இருவரும் உறுதி பூண்டுள்ளதாகவும் தகவல். மல்லை சத்யா தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்ததாக துரை வைகோ பேட்டி. கட்சிப் பணிகளுக்காக இணைந்து செயல்படுவோம் என்று மல்லை சத்யா தகவல். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவில் ஆளுநர் தபால்காரர் மட்டுமே. ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். திமுக கூட்டணிக்கு பாமக வருமா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மறுப்பு. திமுக கூட்டணி உறுதியாக இருப்பதாகவும் பேட்டி. பாஜக விருப்பப்படியே தமிழகத்தில் அதிமுக நீட் தேர்வை நுழைத்ததாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் மூன்றாவது முறையாக தோற்கடிப்பார்கள் என்றும் உறுதி. திருச்சியில் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் பலியானோர் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. குடிநீரில் கழிவுநீர் கலந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு. திருச்சி உறையூரில் ஆய்வு பணிக்கு வந்த மேயரை முற்றுகையிட்ட பொதுமக்கள். கழிவுநீர் விவகாரத்தில் மாநகராட்சியின் விளக்கத்தை ஏற்க மறுத்து வாக்குவாதம். மக்களுக்கு குடிநீரை கூட சுகாதாரமாக அளிக்க முடியாத அரசு இருந்து என்ன பயன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திருச்சியில் 4 பேர் உயிரிழப்புக்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திமுகவை மட்டுமே நம்பி விசிக இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேச்சு. விசிகவின் தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொள்ளாமல் சிலர் அவதூறுகளை பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சை கண்டித்து பல்வேறு ஊர்களில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்க கோரி முழக்கம். ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் கனமழை, நிலச்சரிவால் 3 பேர் உயிரிழப்பு. பல இடங்களில் வீடுகள், வாகனங்கள் மண்ணில் புதையுண்டதால் மக்கள் சோகம். நிலச்சரிவால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிப்பு. கனமழை பாதித்த பகுதிகளில் களமிறங்கிய ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை. ஜம்மு காஷ்மீரில் தொடரும் கனமழையால் செனாபாத்தில் திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். மதுரையில் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணியின் ஆலோசனைக் கூட்டம். ஜெயலலிதாவின் உருவச்சிலை மண்டபத்தின் வளாகத்தில் வைக்கப்பட்டதால் தொண்டர்கள் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மகளிர் சுய உதவிக் குழுவில் பணம் பிரிப்பதில் தகராறு.
சுய உதவிக்குழு தலைவியின் வீட்டை ஒரு தரப்பினர் சூறையாடியதால் பதற்றம். கோடை விடுமுறையில் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கோபி அடுத்த கொடிவேரி அணையில் ஆயிரக்கணக்கானோர் நீராடி உற்சாகம். வார விடுமுறையில் திருவண்ணாமலை, ராமேஸ்வரம் போன்ற கோயில்களில் குவிந்த பக்தர்கள். திருச்செந்தூரில் ஆயிரக்கணக்கானோர் கடலில் நீராடி சாமி தரிசனம். மதுரை சித்திரை திருவிழா முன்னேற்பாடு நடவடிக்கைகள் தீவிரம். ஆழ்வார்புரம் பகுதியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, ஏவா வேலு, மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் ஆய்வு. தஞ்சையில் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்கள் பறிமுதல். ஹாரன்களை பேருந்து டயரின் அடியில் வைத்து அழித்த போக்குவரத்து துறை போலீசார். புதுக்கோட்டை மயில்வாகன சுவாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலிருந்து சீறி பாய்ந்த காளைகளின் திமில்களை தழுவி அடக்கிய மாடுபிடி வீரர்கள். பெங்களூரு கெம்பேகவுடா விமான நிலையத்தில் விமானத்தின் மீது டெம்போ வேன் மோதி விபத்து. வேன் ஓட்டுநரின் கவனக்குறைவால் விபத்து ஏற்பட்டதாக தகவல். ரஷ்யாவிற்கு சொந்தமான சோயுஸ் MS-26 விண்கலம் 6 மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பியது. குறிப்பிட்ட நேரத்தை விட வேகமாக தரையிறங்கியதால் விண்வெளி வீரர் உடல்நிலையில் பின்னடைவு.